Hi friends, இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்மளோட என்விரான்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் என்விரான்மெண்ட் அப்படி தான் இருக்குது. இந்த ஆன்லைன் என்விரான்மெண்ட்டில் கண்டென்ட் ரைட்டிங் வந்து ஒரு முக்கிய ஜாபாக இருந்துகிட்ருக்கு. எல்லாருமே வந்து கண்டென்ட் எழுதிட்டுருக்காங்க, அது கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. அது யூடியூப்லேயா இருக்கலாம் அல்லது வெப்சைட்லேயா இருக்கலாம். ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த கண்டென்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்படின்னா அந்த கண்டென்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணினோம் அப்படின்னா அந்த கண்டென்ட் எப்படி இருக்கும், வித்தவுட் ஸ்ட்ராட்டஜி அந்த கண்டென்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆன்லைனில் ஒர்க் பண்ணும்போது, அதாவது கண்டென்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணும்போது அந்த கண்டென்ட்டுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி கொடுக்கல, அதாவது பிளான் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அந்த கண்டென்ட் வந்து கண்டிப்பாக நம்மளை என்ன பண்ணிடும், ஒரு டெட்ரிமெண்டல் ஃபார் எனி ஒன், அது அவங்க வந்து டெஸ்ட்ரக்டிவ் ஸ்டேஜ்க்கு கொண்டு போயிடும், அது வந்து அவங்கள டேமேஜ் பண்ணிடும். ஒரு கண்டென்ட் நம்ம கொடுக்கும்போது வித்தவுட் பிளானிங். ஸோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ப்ரீ பிளான்டு, நம்ம முன்னாடி நம்ம வந்து பிளான் பண்ணுறது அல்லது பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளான் ஆஃப் ஆக்ஷன் இல்லாமல் நம்ம ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணும்போது அந்த கண்டென்ட் நம்மளை அது ஸ்பாயில் பண்ணிடும், அந்த கண்டென்ட் வந்து நம்மளை ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ வித்தவுட் ஸ்ட்ராட்டஜி இட் வில் டெஸ்ட்ராய் எனி ஒன். கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி பற்றி ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி என்ன சொல்லுது அப்படின்னா, இட்ஸ் a plan of action designed to achieve a long term or overall aim. ஸோ பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுது ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி. அண்ட் கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி, எ லாங் ரேஞ்ச் பிளான் ஃபார் அச்சீவிங் சம்திங் ஆர் ரீச்சிங் எ கோல் ஆர் த ஸ்கில் ஆஃப் மேக்கிங் சச் பிளான்ஸ். இட்ஸ் எ லாங் ரேஞ்ச் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க, அச்சீவிங் சம்திங். ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத. Business Dictionary, the art and science of planning and marshalling resources for their most efficient and effective use. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்கிறாங்க. பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணினோம் அப்படின்னா அது ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும் அப்படின்றத பிஸ்னஸ் டிக்ஷனரி சொல்கிறாங்க. ஸோ கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒரு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு ஒரு முக்கியமான ஒன்று. கண்டென்ட் ரைட்டர்ஸ்க்கு நிறைய பெர்மனன்ட் சேலஞ்சஸ் வரும். அவங்களோட கண்டென்ட்டை வந்து அவங்க க்ரியேட் பண்ணும்போது, அவங்க எஃபெக்டிவாக க்ரியேட் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணணும். ஸோ கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ், ஸோ அது சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கண்டென்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எஃபெக்டிவாக கண்டென்ட்டை வந்து க்ரியேட் பண்ண முடியாமல் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அந்த ரொம்ப எஃபெக்டிவாக கொடுக்கணும் அப்படின்றத வந்து விட்டுட்டு எஸ்கேப் ஆகி சும்மா நார்மலாக கொடுப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட் ரைட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, எஃபிஷியன்ட் கண்டென்ட் ரைட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது நெசசரி, அதாவது அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப நெசசரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கண்டென்ட்டை வந்து நல்லா எஃபெக்டிவாக கொடுப்பாங்க. எஃபெக்டிவாக நம்ம கண்டென்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு 3 பிரின்சிபிள்ஸ் இருக்குது. அது என்னெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அட்டென்ஷனை வந்து அட்ராக்ட் பண்ணணும். அதாவது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, அட்டென்ஷன் வந்து கேதர் பண்ணுறது தான். ப்ராமினென்ட் அட்டென்ஷனை வந்து கேதர் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்மளோட கண்டென்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டென்ட் வந்து கொடுக்கும்போது நம்ம வந்து அதோட சப்ளையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும். அது என்ன பிளாட்ஃபார்மில் நம்ம கொடுக்குறோம், இப்போது வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறதா இருந்தது அப்படின்னா நம்மளோட கண்டென்ட்டை, அந்த கொடுக்குற கண்டென்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அதை நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணிடக்கூடாது. அதே இது வெப்சைட்டில் நம்ம ஆர்டிகல்ஸ் கொடுக்குறதா இருந்தோம் அப்படின்னாலும் அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு பிரின்சிபல். அப்புறம் நம்மளோட பிக் டேட்டா ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு பிக் டேட்டாவாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ரொம்ப கீழே லோவராக கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. செகண்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் அண்ட் மாடர்னைசேஷன். பீப்புள் வந்து இப்போது பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அவங்களோட டே டு டே லைஃப்பில் அவங்க பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. கான்ஸ்டண்ட்டாக 24 hours அவங்க வந்து பிஸியாக தான் இருந்துகிட்ருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ஸ்மார்ட்டாக அட்டென்ஷனை வந்து கேதர் பண்ணணும். அவங்களோட பிஸி ஷெடியூலில் நம்ம வந்து நம்மளையும் ஒரு பார்ட்டாக அவங்க வந்து திங்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்கள வந்து நம்ம டார்கெட் பண்ணணும், அந்த ஆடியன்ஸை வந்து நம்ம டார்கெட் பண்ணணும். அவங்க 24 hours அவங்க நிறைய பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது, அவங்க பிஸியாக தான் இருப்பாங்க. ஆனாலும் அந்த
அந்த டைமில் அவங்க கண்டென்ட் க்ரியேட்டர்ஸையும் வந்து திங்க் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கண்டென்ட் கொடுக்கணும். அவங்களோட அட்டென்ஷன் நம்ம மேலே இருக்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நிறைய கண்டென்ட் நம்ம கொடுக்கணும். 3வது பிரின்சிபல் என்ன அப்படின்னா, இப்போ வந்து யாருமே இன்ட்ரெஸ்டடாக இல்லை உங்களோட கண்டென்ட்டை பார்க்குறதுக்கு அல்லது கன்சியூம் பண்ணுறதுக்கு யாருமே இன்ட்ரெஸ்டடாக இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, பீப்புள் எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து நோட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கண்டென்ட் வந்து சக்ஸஸ் ஆயிரும். நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை பீப்புள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆடியன்ஸ் வந்து எப்படி நம்மளோட கண்டென்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் நம்மளோட கண்டென்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஒருவேளை நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்துட்டு பீப்புள் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட இருந்து பீப்புள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக அல்லது இன்ஃபர்மேட்டிவாக அல்லது எக்கனாமிக் யூட்டிலிட்டியாக அல்லது என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பீப்புள் நம்மக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, கண்டென்ட் ரைட்டர்ஸ் கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கண்டென்ட் கொடுக்கணும். நிறைய அப்டிக்கிள்ஸ் இருக்கும். நம்ம இப்போ வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணும்போது நிறைய அப்டிக்கிள்ஸ் இருக்கும். அந்த அப்டிக்கிள்ஸ் எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். அப்டிக்கிள்ஸ் வந்தது நம்ம பயந்து ஓடிடக்கூடாது. நம்ம வந்து கண்டென்ட்டை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். எப்படி நம்ம வந்து சேலஞ்சஸை வந்து ஓவர் கம் பண்ணணும், எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி நம்ம வந்து எஃபெக்டிவாக கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு ஒரு 5 டிப்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணினாலே நம்ம வந்து எஃபெக்டிவாக கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, யூ மஸ்ட் ட்ரை டு டெவலப் கண்டென்ட் வித் த யூனிக் ஸ்டைல் அண்ட் கன்சிஸ்டன்ட் டோன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளுடைய கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணும்போது நமக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கணும். அந்த ஸ்டைலில் தான் நம்ம வந்து பண்ணணும். கன்சிஸ்டன்ட் டோனில் இருக்கணும். அந்த ஸ்டைல் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் டோனில் இருக்கணும். நம்மளோட ஒரு யூனிக் ஸ்டைலில் தான், மற்றவங்களோட ஸ்டைலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. நமக்குன்னு ஒரு ஸ்டைலை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். செகண்ட் டிப், don't spread your content too thin. In other words, focus on selective media or targeted audiences. இப்போது நம்மளோட கண்டென்ட்டை வந்து நம்ம ரொம்ப தின்னாக, அதாவது ரொம்ப ஸ்மாலாக கொடுக்கக்கூடாது. ரொம்ப ஸ்மாலாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணினோம் அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து ஸ்பாயில் ஆயிரும், அதாவது ஃபெயில் ஆயிரும். நம்ம வந்து நம்மளோட ஃபோக்கஸ் எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா டார்கெட்டட் ஆடியன்ஸ். எந்த விதமான ஆடியன்ஸ் நம்ம வந்து எந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸை வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறோம். இப்போ சில்ட்ரனையா அல்லது யங்ஸ்டர்ஸையா அல்லது பெண்களையா விமனையா அல்லது ஃபீமேல் அந்த மாதிரி யாரை நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ எந்த டைப் ஆஃப் பீப்புளை நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்டை வந்து நம்ம கொடுக்கணும். தேர்ட் டிப் என்ன அப்படின்னா, do extensive psychographic segmentation before finalizing the tone, medium or best time of content delivery. ஸோ நம்ம வந்து ஃபார் ரீச்சிங், அதாவது நம்மளோட செக்மெண்டேஷன் நம்ம பிரிக்கணும். எந்த டைப், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எந்த டைப் ஆஃப் பீப்புள் அப்படின்றத நம்ம வந்து செக்மெண்டேஷனை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது குழந்தைங்களை டார்கெட் பண்ணுற மாதிரி இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அல்லது யங்ஸ்டர்ஸை நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்லைட்மெண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன நம்ம கொடுக்குறோமோ அதை நோட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து செக்மெண்ட் பண்ணி ஆடியன்ஸை வந்து செக்மெண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி டோனில் மீடியம் சைஸில் நம்ம வந்து கொடுக்குறதா இருந்ததுன்னா அது அவங்கக்கிட்ட போய் ரீச் ஆயிரும். அது எவ்வளோ தூரத்துக்கு ஃபார் ரீச்சிங், எவ்வளோ தூரத்துக்கு அது ரீச் ஆகுது அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கணும். ஃபோர்த் டிப் என்ன அப்படின்னா, அவாய்ட் காம்ப்ளிகேட்டட் எக்ஸ்பிரஷன்ஸ், கீப் மெசேஜஸ் சிம்பிள் அண்ட் யூட்டிலைட்டேரியன் இன் நேச்சர். ஸோ காம்ப்ளிகேட்டட் எக்ஸ்பிரஷன்ஸ், நிறையா காம்ப்ளெக்ஸ், அதாவது புரியாத மாதிரி காம்ப்ளிகேட்டடாக நம்ம வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அது அந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு வந்து புரியாது. ஸோ நம்ம அவங்கள டார்கெட் பண்ணும்போது அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனில் நம்ம கொடுக்கணும். நம்மளோட கொடுக்குற மெசேஜஸ் வந்து சிம்பிளாகவும் ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கு. அண்ட் ஃபிஃப்த் டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஆர்கனைசேஷனல் கோல்ஸ் மஸ்ட் பி அட் த சென்டர் ஆஃப் யுவர் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்மளோட ஆர்கனைசேஷனல் கோல்ஸ், நம்ம என்ன கோலை வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்றத
பார்த்து அதை பொறுத்து தான், அதை வந்து தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக நம்ம வச்சுக்கணும். அந்த ஆர்கனைசேஷனல் கோலை நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட கண்டென்ட் வந்து இருக்கணும். அதை சுற்றி தான் நம்மளோட கண்டென்ட் இருக்கணும். அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணினா நம்ம கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத யோசித்து நம்ம வந்து தெளிவாக பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி இருந்தது அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு கண்டென்ட் கொடுக்கலாம். ஸோ கண்டென்ட் ரைட்டர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் நீங்கள் வந்து கண்டென்ட்டை கொடுக்குறத வந்து அவாய்ட் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இன் த வேர்ல்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம், அல்லது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பெர்ஃபார்மர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.